ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இன்னைக்கு நம்ம கார்த்திகை புராணத்துடைய 24 மற்றும் 25வது அத்தியாயங்களை சேர்த்து பாராயணம் பண்ண போறோம். ஏன்னா புராணத்திலேயே அப்படிதான் கொடுத்துருக்கு, அதனால நாமளும் அதையே ஃபாலோ பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி பாராயணம் பண்ண அத்தியாயங்கள் 20, 21, 22, 23 இந்த 4 அத்தியாயங்களுமே புரஞ்சயன் என்ற அரசனுடைய வரலாற்றை உள்ளடக்கியது. எப்படி அந்த அரசன் தெய்வ பக்தியே இல்லாமல் இருந்து போர்ல தோல்வியுற்று அப்புறம் தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு பெருமாளுடைய பரம பக்தனா மாறி முக்தி அடைந்தாருங்கிறது தான் இந்த 4 அத்தியாயங்களும். அதுல ஒரு அத்தியாயத்துல அவர் போர்ல தோல்வியுறும் போது சுஷீலன் என்ற பிராமணன் அவருக்கு வழிகாட்டுறாரு. எப்படின்னா, இந்த கார்த்திகை மாசத்துல நீ பெருமாள் மீது பக்தி கொண்டு ஸ்நானம், தானம், ஜபம், அர்ச்சனை முதலியவைகளை செய். அந்த கருணாமூர்த்தியான பகவான் தனது சக்கரத்தை அனுப்பி எப்படி அம்பரீஷன் என்ற அரசனை காப்பாற்றினாரோ அந்த மாதிரி எந்த வகையிலாவது உன்னையும் காப்பாத்துவார்னு சொல்றாரு. அவர் சொன்னார் இல்லையா, அந்த அம்பரீஷர் என்ற அரசன், அவருடைய சரிதத்தை உள்ளடக்கியதுதான் இந்த 24 மற்றும் 25வது அத்தியாயங்கள். அது மட்டும் இல்லாம இந்த அத்தியாயங்கள் 20, 21, 22, 23 இது எல்லாமே அத்ரி முனிவர் அகஸ்தியருக்கு சொன்னது. அதை அப்படியே வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு சொல்றாரு. சோ இந்த அம்பரீஷ சரிதம் உண்மைக்குமே அத்ரி முனிவர் அகஸ்தியருக்கு சொன்ன சரிதம். சரி, இப்ப அத்தியாயத்தை பாராயணம் செய்யலாம். அத்ரி முனிவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஏகாதசி துவாதசி விரதம் எவ்வளவு சிறப்புடையது அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறாரு. அவர் சொல்றாரு, கார்த்திகை மாதம் ஹரிபோத்தனி அல்லது பலதா என்ற துவாதசி மிகச் சிறந்ததாகும். சகல புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்வதாலும் சர்வ யக்னங்களை செய்வதாலும் உண்டாகும் பயனை விட விஷ்ணு பக்தியுடன் செய்யும் ஏகாதசி துவாதசி விரதமும் அதிகமான பலனை கொடுக்கும். சந்திர சூரிய கிரகண விட ஏகாதசி 100 மடங்கு அதிகமானது. அதேபோல் அன்று செய்யும் சகல புண்ணியமும் கோடி மடங்கு அதிகமான பலனை கொடுப்பது ஹரிபோதனி துவாதசி. ஆதலால் மற்ற விரதங்களை எல்லாம் விட்டு ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து துவாதசி அன்று காலை விதிப்படி பாரணை செய்து துவாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். ஸோ ஏகாதசி விரதம் எப்படி இருக்குன்னா, ஏகாதசி ஸ்டார்ட் ஆகி அந்த நாள் முழுக்க நிர்ஜலமா சாப்பாடு, ஜலம், அதாவது தண்ணி கூட குடிக்காம நிர்ஜலமா விரதம் இருக்கணும். பகலையும் தூங்கக்கூடாது, நைட்டும் தூங்கக்கூடாது. சுவாமியோடைய பாடல்களை பாடலாம், அவரை பத்தியே தியானம் இருக்கணும், அவரை பத்தியே தவம் பண்ணலாம். அடுத்து துவாதசி அன்னைக்கு, துவாதசி ஆரம்பிக்கும் போதே நாம பாரணை செய்ய வேண்டும். பாரணைனா சாப்பாடு செஞ்சு சாம்பார் செஞ்சு சுவாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இருந்த விரதத்தை முடிச்சுக்கணும். அதாவது பாரணை துவாதசி முடியறதுக்குள்ள முடிச்சிடணும். ஆக்சுவலா துவாதசி ஆரம்பிச்ச உடனே பண்ணிடணும், இல்லைன்னா துவாதசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த பாரணையை முடிச்சிடணும். இதுதான் ஏகாதசி துவாதசி விரதம் இருக்கும் முறை. இந்த பெருமையை அறிந்த உத்தம பாகவதனான அம்பரீஷன் ஒரு சமயம் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து துவாதசி பாரணை செய்ய ஆரம்பித்தான். அந்த டைம் துவாதசி எப்படின்னா, மிக சொல்ப நேரமே இருந்தது. ரொம்ப கம்மியான டைம் தான் துவாதசி இருந்தது. அந்த துவாதசி முடிக்கிறதுக்குள்ள பாரணை செஞ்சாதான் நமக்கு ஏகாதசி துவாதசி விரதம் இருந்த புண்ணியமே கிடைக்கும். அதனால அரசன் பாரணை செய்ய போறாரு. முறைப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பெல்லாம் ஒரு அதித்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு இல்லைன்னா ஏற்கனவே யாராவது அதித்தி வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள முதல்ல உட்கார வச்சு விருந்தோம்பிட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க சாப்பிட்டு பாரணைய முடிப்பாங்க. அந்த முறைப்படி யாராவது அதித்தி வந்திருக்காங்களான்னு வெளியே பார்க்க போறாரு இந்த அம்பரீஷன் என்ற அரசர். அந்த டைம் தற்செயலா துர்வாசர் என்ற மகரிஷி வந்தார். சரி, பாரணை முடியறதுக்குள்ள அதித்தி யாராவது வரணும், இந்த டைம்க்கு இவர் வந்திருக்காரு, இவரையே நம்ம அதித்தியா வரவேற்று நாம பாரணைய முடிச்சிடலாம் அப்படின்னு இவர் மனசுல நினைச்சு அவரை கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு. சுவாமி, பாரணை பண்ண போறேன், நீங்க அதித்தியா எங்களுடைய விருந்தோம்பலை ஏத்துக்கணும் அப்படின்னு இவராவே போய் கூப்பிடுறாரு. அப்புறம் இதையும் சொல்றாரு, துவாதசி ரொம்ப சொல்பமான டைம் தான் இருக்கு, ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் பாரணைய முடிக்கணும். அதனால நீங்களும் சீக்கிரமா போய் என்னெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணுமோ, அதாவது கை கால் அலம்புறதோ இல்ல ஸ்நானம் பண்றதோ, நதி நீர் ஆடி விட்டு வாங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் அந்த
துவாதசி முடியறதுக்குள்ள பாராயணை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இந்த துர்வாச முனிவரும் வந்து போறாரு. போயிட்டு நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போறாரு. ஆனா அவருக்கு வந்து இவரை டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு நோக்கம். வேணும்னே நதிநீர் ஆட போனவர் வந்து வெகு நேரம் ஆகியும் திரும்பி வரவில்லை. துவாதசியே சென்று விடும் போல் இருக்கின்றது. அப்போ அந்த அரசனுடைய மனசுல வந்து விதவிதமா எண்ணங்கள் தோன்றுது. என்னன்னா, துவாதசியே முடிகிற டைம் வந்துருச்சு, அதுக்குள்ள எப்படியாவது வந்து பாரணை செய்யணும், அதுதான் தர்மம். ஆனா அதித்தியை விட்டுட்டு நான் பாரணை செஞ்சா அது ரொம்ப அதர்மம் ஆயிடும். அதுலயும் துர்வாச முனிவர் வந்து ரொம்ப கோபக்காரரு. அவர் சபிச்சுட்டாருன்னா நான் எதுக்குமே உதவாம போயிருவேன். ஆனா அதுக்காக நான் வந்து துவாதசிக்குள்ள பாரணை செய்யலன்னா நான் பக்தியை விட்ட பாவம் எனக்கு வருமே. இப்படி மனசு ஒரே குழப்பமா இருக்கு அவருக்கு. அவர் யோசிக்கிறாரு, இந்த பிராமண சாபம் கொடியதா இல்ல ஹரி பக்தியை விடுவது கொடிய பாவமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அவருக்கும் தோணுது, என்னன்னா சொல்ப துக்கத்தை தரும் பிராமண சாபத்தை விட அழியாத துக்கத்தை தருவது பக்தி தியாகம். ஹரி தினத்தில் பாரணி செய்யாவிடில் அதற்கு பிராய்ச்சித்தமே இல்லாத பெரும் பாவமாகும். அதாவது இந்த துர்வாச முனிவர் எனக்கு சாபத்தை கொடுப்பாருதான், அதனாலயும் எனக்கு துக்கம் வந்து சேர போகுதுதான். அது வந்து அழிக்கக்கூடிய துக்கம், அது வந்து பெருமாள் வந்து அழிச்சிருவார் அந்த துக்கத்தை. ஆனா நான் பெருமாள் கிட்ட பண்ற பக்தியை நான் தியாகம் செஞ்சேனா அது வந்து யாராலையுமே அந்த துக்கத்தை அழிக்க முடியாது. அது ரொம்ப பெரிய பாவமாயிரும். அது பிராயச்சித்தமே இல்லாத பாவமா போயிடும். ஏன்னா பிராமண சாபத்தை நீக்க மகாவிஷ்ணு வருவாரு. ஆனா விஷ்ணுவுக்கே நான் ஏதாவது அபச்சாரம் பண்ணனா அந்த தப்பை நீக்கிறதுக்கு யாராலுமே முடியாது. யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. இப்படி மாத்தி மாத்தி யோசிச்சு எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியாம அவர் மனசு ரொம்ப குழப்பமடைது. எந்த முடிவுக்கும் அவரால் வர முடியல. அதனால என்ன பண்றாரு, வேத சாஸ்திரம் உணர்ந்த வேதியர்களை அவருடைய சபைக்கு கூப்பிடுறாரு. அவர்கிட்ட இந்த இருக்கிற பிரச்சனைய சொல்றாரு. எல்லாரையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி எனக்கு எது தர்மம் அப்படின்னு சொல்றாரு. தர்மம் அறிந்த சாதுக்கள் எல்லாருமே நீண்ட நேரம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. பேசிட்டு அதுக்கப்புறமா அம்பரீஷருக்கு சொல்றாங்க, ஈஸ்வரனே அக்னி வடிவமாக இருந்து பசியுடன் நாம் அளிக்கும் 4 வகையான அன்னத்தை பிராணவாயுவின் சகாயத்தால் புஜிக்கின்றார். அதாவது அந்த ஈஸ்வரனே நமக்குள்ள இருந்து பசி மற்றும் தாகத்தை உருவாக்கி நாம கொடுக்கின்ற 4 வகையான அன்னத்தையும் பிராணவாயுவின் உதவியால் அவர் வந்து சாப்பிடுறாரு, உண்கிறார். அதனால நம்ம எல்லோருடைய உடலிலும் அவர் இருக்கின்றாரு. அந்த தெய்வத்தை தான் நாம வந்து பூஜிக்கின்றோம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மனிதர்களாகிய நாம் எந்த வகுப்பை சேர்ந்தவராகிலும் எந்த வர்ணத்தை அதாவது எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல அன்னம் அளித்ததுக்கு அப்புறமா தான் நாம் வந்து சாப்பிடுவோம். அதிலும் 4 வர்ணங்களுக்கும் முதல்வனான பிராமணன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நாம சாப்பிட்டா அது ரொம்ப பெரிய பாவமாயிரும். அதிலும் நாமளே போய் அந்த பிராமண அதித்தியை வந்து நீங்க வந்து அதித்தியா எங்க வீட்டுக்கு வாங்க நாமளே கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போடாம நாம சாப்பிட்டா அது அவங்கள வந்து அவமதித்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி அவமதித்தா நம்ம கிட்ட இருக்கிற ஆயுஷ், லக்ஷ்மி, யஜஸ், தர்மம் இது எல்லாமே அழிஞ்சு போயிரும். இது ஏன் அழிஞ்சு போயிரும் நீங்க காரணம் கேட்டீங்கன்னா, பிராமணர்கள் கிட்ட சகல தேவதைகளும் தங்கி இருக்கிறாங்க. பிராமணனை அவமதித்தா எல்லா தேவதைகளையும் நாம அவமதித்த மாதிரி. சாதாரண பிராமணர்களை அவமதித்தாலே ஆயுஷ், லக்ஷ்மி, யஜஸ், தர்மம் எல்லாமே அழியும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டது இவர் தபசியாச்சே, துர்வாச முனிவர் ஒரு தபசியாச்சே, அதாவது தவ வலிமை பெற்றவராச்சே. அவரை நாம அவமதிச்சோன்னா அந்த பாவத்தை பற்றி நாம கூற வேணுமா? அது எவ்வளோ பெரிய பாவம். அதனால அவரை விட்டுட்டு துவாதசை பாரணம் செய்யறது ரொம்ப பெரிய பாவமாகும். அது மட்டும் இல்ல மன்னா, நீங்க அழைச்சிட்டீங்க, நீங்க அழைச்சு துவாதசி போறதுக்குள்ள வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியும் அவர் வரலன்னா அது அவர் செய்யற அதர்மமாகும். அதனால இந்த அதிதியை விட்டுட்டு சாப்பிட்ற பாவம் எவ்வளோ பெருசோ அதே மாதிரிதான் அந்த தெய்வத்துக்கு நாம் மேற்கொண்ட விரதத்தை சரியா முடிக்காததும் பெரிய பாவமாகும். இதுல எது பெரிய பாவம் எது சிறிய பாவம்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனா இன்னொன்னும் நாங்க சொல்றோம், நீ வந்து அந்த துர்வாச முனிவரை விட்டுட்டு நீ பாரணை செஞ்சா உடனே அவர் வந்து உனக்கு சாபம் அளிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க.
எப்படி நமக்கே குழப்பமா இருக்கா? இது செஞ்சாலும் தப்புங்கிறாங்க, அது செஞ்சாலும் தப்புங்கிறாங்க. எது கரெக்ட்டுன்னு லாஸ்ட்ல வரைக்கும் சொல்லல. லாஸ்ட்ல அந்த வேத சாஸ்திரம் உணர்ந்த சான்றோர்கள் என்ன சொல்றாங்க? மகாராஜா, நாங்கள் இருதலை கொள்ளியில் சிக்கிய புழு போல் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. எங்களுக்குமே புரியல எது கரெக்ட் எது தப்புன்னு. அதனால உங்களுடைய புத்தியை கொண்டு யோசிங்க. நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. எது கரெக்டுன்னு நீங்களே யோசிச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து அதையே செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்பரீஷ அரசன் சற்று நேரம் யோசிக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. அவர் சொல்றாரு, தோணுதுன்னு அவரே செஞ்சிடல, அந்த சபையில சொல்றாரு, சாதுக்களே, துவாதசி பாரணை செய்வதற்கு பதிலாக தீர்த்தம் அருந்துகின்றேன், அதாவது தண்ணி குடிச்சிடுறேன், அதுவும் பாரணை செஞ்ச மாதிரி தானே ஆகும். விருந்தினரை விட்டு விட்டு சாப்பிட்ட தோஷம் வந்து எனக்கு வந்து சேராதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுதான் கரெக்ட் நான் நினைக்கிறேன், நான் எல்லாருக்குமே அறிவிச்சுட்டு தண்ணி எடுத்து குடிச்சு பாரணை நோம்ப முடிக்கிறாரு. அடுத்து என்ன ஆகுது? அந்த க்ஷணத்திலேயே இரு கண்களும் சிவக்க மன்னனை தகித்து விடுபவர் போல் பார்த்து கொண்டு வந்தார் துர்வாசர். அதாவது அம்பரீஷ தண்ணி குடிச்ச நொடியிலேயே துர்வாச முனிவர் வராரு. எப்படி வராருன்னா, அவருடைய 2 கண்ணும் சிவக்க மன்னரை வந்து அந்த சிவந்த கண்ணாலேயே வந்து அங்கே எரிச்சு விடுவார் போல வராராம். வந்தவர் ரொம்ப கோவமா அம்பரீஷரை வந்து என்னெல்லாம் சொல்றாருன்னா, அம்பரீஷா என்ன செஞ்சிருக்க? அதிதியை விட்டு பாரணை செய்யலாமா? துர்புத்தி கொண்ட சாஸ்திர விரோதமான காரியத்தை செஞ்சுட்ட. நீ செஞ்ச காரியம் எப்படிப்பட்டதுன்னா, ஸ்நானம் செய்யாமல் உண்பது மலத்தை புஜிப்பது போல் ஆகும். அதிதிக்கு அன்னமிடாமல் அருந்துவது பாவத்தையே புஜிக்கதாகும். தானே கோரிய அதிதியை விட்டு முன்னே புஜிப்பது மலத்தில் உள்ள புழு மலத்தையே புஜிப்பது போல் ஆகும். அதிதிக்காக பக்குவம் செய்த அன்னத்தை அவருக்கு கவனிக்காமல் புஜித்தால் மிக கொடிய பாவத்தை உட்கொள்வதாகும். பக்குவமானதோ ஆகாததோ பழமோ பாலோ நீரோ இவை அனைத்தும் அன்னத்திற்கு, அதாவது சாப்பாட்டிற்கு பிரதிநிதியாகும். அதிதியை அவமதித்தவன் ஒரு பக்தனா? நான் உனது புரோகிதன் போல் புஜிக்கத்தக்கவன் அல்லவா? மற்ற சாமானியமானவரை போல் என்னை அவமதித்தாய். தர்மம் செய்பவன் என பிரகாசப்படுத்தி கொண்டு தர்மத்தை நாசம் செய்கிறாய் என்று கடிந்து விடும் முனிவரை பணிந்து அம்பரீஷன் வேண்டினான். கோவத்தோட வந்த முனிவர் கடகட கடகடன்னு அவரை வந்து திட்டுறாரு, கோவிக்கிறாரு, ரொம்ப கடிந்து பேசுறாரு. இதையெல்லாம் கேட்ட அம்பரீஷர் வந்து அவரை போய் பணிந்து வேண்டினான். என்ன வேண்டினான்? சுவாமி, நான் பாவிதான், தங்களை சரணமடைகின்றேன், ஆனாலும் என்னை மன்னிச்சு என்னை காத்தருளுங்கள். தர்ம மார்க்கம் அறியாமல் பாவச்சேற்றில் மூழ்கிவிட்டேன். சாந்தியையே குலதர்மமாக கொண்டவர்கள்தான் முனிவர்கள். ஒன்றும் அறியாத சக்திரியனை காத்தருளும் என்று வேண்டினான். இவ்ளோ பணிவா தான் செய்த பாவத்தை மன்னிக்கும்படி அம்பரீஷர் கேட்ட போதும் அந்த முனிவர் என்ன செய்யறாரு? அந்த சக்கரவர்த்தியை சிறிதும் தயையே இன்றி, கொஞ்சம் கூட தயை காட்டாமல் அவருடைய இடது காலால் அம்பரீஷருடைய தலையில் உதைத்தார். உதைச்சு தள்ளிவிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் பொறுமைசாலி கிடையாது, ரொம்ப கோபம் நிறைந்தவன், சாபம் அளிக்காமல் எனது கோபம் நீங்காது அப்படின்னு சொல்லி மீனாகவும் ஆமையாகவும் பன்றியாகவும் விகார உருவமுள்ள வாமனனாகவும் விகாரமுகம் உள்ளவனாகவும் குரூரமான செயலுள்ள பிராமணனாகவும் ஞானமில்லாத சத்திரியனாகவும் ராஜ்யத்திற்கு அர்ஹனில்லாத சத்திரியனாகவும் பாஷண்ட தர்மம் கூறுபவனாகவும் கல்கியாகவும் 10 பிறவி எடுப்பாய் என்று சாபம் அளித்தார். இவ்வளோ பெரிய சாபத்தை கொடுத்துட்டாரு. இன்னும் அவருக்கு கோபம் அடங்கல. என்ன செய்யறாரு? மேலும் கோபம் அடங்காமல் சாபம் அளிக்க ஆரம்பித்தார் துர்வாசர். இன்னமும் வந்து சாபம் அழிச்சுக்கிட்டே இருக்காராம். பகவானும் பார்த்துக்கிட்டே இருக்காரு இல்லையா, அவரால் பொறுக்க முடியல. அதனால அவர் என்ன செய்யறாரு? பக்தனை காக்க பகவான் கோடி சூரிய பிரகாசமான தீ ஜுவாலையை காக்கும் தனது சுதர்சன சக்கரத்தை அனுப்பினார். அது உக்ரமான ஜுவாலையுடன் தன்னிடம் வருவதைக் கண்டு பயந்து ஓடினார் முனிவர். சோ அந்த சுதர்சன சக்கரம் நெருப்பு ஜுவாலையா இந்த முனிவரை தாக்குறதுக்காக வருது. அதை பார்த்த முனிவர் வந்து ஓடுறாரு, பயந்து ஓடுறாரு. தன்னை காப்பாத்தும்படி எங்கெல்லாம் ஓடுறாரு, யார் யார்கிட்ட எல்லாம் போறாரு? இந்திரன் கிட்ட போறாரு, பிரம்மா கிட்ட போறாரு, பரமசிவன் கிட்ட போறாரு. யார்கிட்ட போய் சரணம் அடைந்தாலும் யாருமே காப்பாத்த முன் வரல. ஏன்னா ஹரிபக்தனை அவமதித்த உன்னை காக்க எம்மால் முடியாது என்று எல்லோருமே முனிவரை கைவிட்டனர். அடுத்து முனிவருக்கும் அம்பரீஷருக்கும் என்ன நடந்ததுங்கிறத 26வது அத்தியாயத்துல பாராயணம் செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.